சினிமாவில் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. குறிப்பாக பல தயாரிப்புகள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சென்டிமெண்ட் கருதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஹீரோக்களும் சில சென்டிமெண்ட்களை ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து தேங்காய் உடச்சி தான் தன்னுடைய முதல் பட ஷூட்டிங்கை ஆரம்பிப்பது வழக்கம். எப்போது? இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரஜினி ஃபாலோ பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் அவருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது நம்ம தல அஜித் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருக்காரு. அது என்னன்னு நமக்கே தெரியும். அவருடைய படங்கள்லாம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும். அதற்கு காரணம் என்னென்னா, வியாழக்கிழமை வந்து அவர் கும்பிடுகிற, நம்ம தல அஜித் வழிபடுகிற சாய்பாபாவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா தன்னுடைய படங்கள் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற அவருடைய நம்பிக்கை, சென்டிமெண்ட் எல்லாமே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுற படங்கள்லாம் ஓடாமல் போயிடுது அப்படிங்கிறது தான் இப்போ தொடர்ந்து சம்பவமாயிட்டிருக்கு. ஆனால் மற்ற நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை விட்டுடலாம், வெள்ளிக்கிழமை தாண்டி மற்ற நாட்கள் ரிலீஸ் ஆன படங்கள் கூட, அதாவது அஜித் படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய வீரம் படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. மற்ற நிறைய அஜித் படங்கள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் சினிமா சென்டிமெண்ட் பிரகாரம். அதே சமயத்தில் அவருடைய வேதாளம் படம் செவ்வாய்க்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு தீபாவளி 2015 வேதாளம் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட வெற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரி துணிவு 2021 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் புதன்கிழமை. ஸோ இப்படி வேதாளம் செவ்வாய்க்கிழமை, துணிவு புதன்கிழமை, இப்படி வந்து வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்களில் ரிலீஸ் ஆன படம் கூட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் வியாழக்கிழமை அவருடைய விவேகம் படம் ரிலீஸ் ஆச்சு, அட்டர் ஃப்ளாப்பு. வலிமை படம் ரிலீஸ் ஆச்சு, அதை விட ஃப்ளாப்பு. இப்போ விடாமுயற்சியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப்பாக போகுது அப்படிங்கிறது தான் சினிமா வட்டாரத்தில் வருகிற செய்தி. ஸோ அஜித்குமார் அவர்கள் இனிமேலாவது இந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டு இதெல்லாம் பார்க்காம அவர் எடுத்துக்கொள்கிற சப்ஜெக்ட், தேர்ந்தெடுக்கிற இயக்குநர்கள் இதில் கவனம் செலுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் அதை மாற்றிக்கிறாரா. அப்படி இருந்தாலும் அடுத்ததாக அவர் ரிலீஸ் பண்ணுற படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையுதா அப்படின்னு.